இந்த கட்சியில உரிய மரியாதை கொடுத்து இந்த கட்சியில அனைவரும் சமமானதான் பார்க்கப்படுவார்கள். எனவே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எந்த விதத்திலும் மரியாதை குறைவாக நடத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்காது. அனைவரும் சமமானதான் பார்க்கப்படுவார்கள் என்று அவர் பேசியிருந்தார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக ஆதரவு நான் விமர்சித்த அந்த கட்சியை என்று பார்த்தேன். தொடர்ச்சியாக பேசிய எண்ணானந்தும் அனைவரையும் வரவேற்று பேசினார். தொடர்ந்து உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே கட்சியில இணைந்ததற்கு பிறகு அவர்களுடைய நன்றியை தமிழக நிர்வாகிகளுக்கு தெரிவித்திருந்தாங்க. இந்த தினம் கட்சியில இணைந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய பட்டியலை பார்க்கும்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு என்பதும் கட்சியில இணைந்திருக்கிறார். அதே போல முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், எண்ணா சேதுபதி உள்ளிட்டவர் இணைந்திருக்கிறாங்க. சிவகங்கையில் இருக்கக்கூடிய சேர்மன் பொன்மணி பாஸ்கர் இணைந்திருக்கிறார். அதிமுக இருக்கக்கூடிய சேர்மனாக இருக்கக்கூடிய பொன்மணி பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாத்திரங்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு கோவிந்தசாமி என்பதும் கட்சியில் இணைந்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தராஜ், அதே போல வீரபாண்டி சட்டமன்றத்தினுடைய முன்னாள் எம்எல்ஏ ராஜமத்து மற்றும் ஸ்ரீவிற்கு முன்னாள் எம்எல்ஏ மாமராஜ் கட்சியில் இணைந்திருக்காங்க. கலசபாத்து சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு கலசபாத்து பன்னீர்செல்வம் என்பதும் கட்சியில் இணைந்திருக்கிறார். செல்வாக்கு சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ராஜவர்மன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இந்த கட்சியில் இணைந்திருக்கிறாங்க. கட்சியில இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் அமைச்சர்களுக்கு வெங்கட்ராமன், நவீன் மற்றும் என் ஆனந்த் மற்றும் ஆதரவினா உள்ளிட்டவர் வரவேற்று பேசினாங்க. இந்த தினம் பல்வேறு முக்கிய சிறப்புகள் கட்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த 2 வாரத்துக்கு முன்னே அதிமுக முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே தமிழக இணைந்து குறிப்பிடப்பட்டது. இதே போல அதிமுக வெற்றி பெற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் முடித்திருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் மாற்றத்திற்கு இடம்பெயர்ந்து வருகிறாங்க. அதிமுக 2 அணிகளாக தெரிவித்திருக்கிற காரணத்தாலும் அதே போல கட்சியுடைய எதிர்காலம் நல்ல நிலையில் இல்லை, கட்சியில பிளவு ஏற்பட்டிருக்கிறது, உறுதியான ஒரு தலைமை இல்லை போன்ற இந்த குற்றச்சாட்டுகள் சில விமர்சனங்களை முன்னிட்டு பலர் மாற்றத்திற்கு இடம்பெயர்ந்து வராங்க. பெருமளவுல அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருவதுதான் பார்க்க முடிகிறது. தேர்தல் வெற்றிக்கு பிறகு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள், அதே போல தமிழக வெற்றி கழகக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில அதிமுக இருக்கக்கூடிய இந்த பகுதி செயலாளர், சட்ட செயலாளர் நலன்கள் அந்தந்த மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையிலேயே தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டு சமூக வலைதளத்தில் இந்த செய்தியை பதிவிடக்கூடிய அந்த காட்சிகளை அந்த 3-4 வாரங்களாகவே நாம் பார்த்து வருகிறோம். முக்கிய நிர்வாகிகளாக இருப்பவர்கள் அவ்வப்போது பணியாளர்கள் இருக்கக்கூடிய இணைப்பு நிகழ்ச்சியை தங்களை தமிழ்